ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வருமான சர்டிஃபிகேட் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வாங்குறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்காக நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnEsevai.tngov.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பயனாளர் உள்நுழைவுன்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டை மட்டும் நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் tnEsevai சிட்டிசன் போர்ட்டலில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க கீழே இருக்குது பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் இயர்னு இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு புதுசாக அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். எப்படி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து நீங்களே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு லாகின் பண்ணுற மாரி இருக்கும். யூசர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு நிறையா சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம செக் பண்ணுறது ரெண்டாவதாக இருக்க பாருங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி, இன்கம், ஃபஸ்ட் கிராஜுவேட் எல்லாமே நீங்களே அப்ளை பண்ணலாம். எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், எப்படி அப்ளை பண்ணுறது நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெவென்யூ 103 இன்கம் சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொசீட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன் நம்பர் கேட்டிருக்காங்க. குடிமக்கள் கணக்கின் நீங்கள் இசேவை மையத்தில் ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்துக்கீங்க, அதாவது வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட், ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட குடிமக்கள் எண் இருக்குங்க. குடிமக்கள் எண் இருக்கா இல்லைன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எதுவுமே இல்லை. இதில் உங்கள் நேம், ஃபாதர் நேம் எதுவுமே என்ட்ரு பண்ணாதீங்க, ஒன்லி ஆதார் நம்பரை மட்டும். இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு இந்த மாதிரி கீழே காமிக்கும். சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கேன் நம்பர் கீழே வந்துருச்சு, நேம் என்ன எல்லாமே காமிச்சிருச்சுங்க. ஒருவேளை உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து சர்ச் பண்ணி எந்த டீட்டெயில்ஸும் காமிக்கல அப்படின்னா உங்கள் ஆதார் நம்பருக்கு இன்னும் கேன் நம்பர் இல்லைன்னு அர்த்தம். புதுசாக நீங்கள் கேன் நம்பர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே இருக்க பாருங்கள், ரெஜிஸ்டர் கேன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி புதுசாக உங்களுக்கு கேன் நம்பர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எப்படி கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுறது அதை கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நமக்கு கேன் நம்பர் வந்துருச்சு. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இல்லை ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்ளிகேண்ட்டோட டேட் ஆஃப் பர்த், உங்கள் கேன் நம்பரில் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ சேம் அதேமாரி டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா மிஸ் மேட்ச்னு காமிக்கும். அதனால் தெளிவாக பார்த்தா கொடுத்துக்கோங்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே. சென்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. கேன் நம்பரில் மொபைல் நம்பரை கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஒருவேளை உங்கள் கேன் நம்பரில் கரெக்ஷன் பண்ணணும், நேம் கரெக்ஷன் பண்ணணும், இல்லை டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணணும், ஃபாதர் நேம், அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணணும், மொபைல் நம்பர் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் லோ காஸ்ட்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் இருக்க பாருங்கள், ஜென்ரேட் ஓடிபின்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல என்டர் ஓடிபி, அதாவது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓடிபி பார்த்தா வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனுமே, உங்களுடைய அப்ளிகேண்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், எல்லாமே கேன் நம்பர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோங்க. நீங்கள் எதையும் ஃபில் பண்ண வேண்டாம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தா எல்லா இடத்துலையுமே தேவைப்படும். ஸ்கூலில் கேட்பாங்க, காலேஜில் கேட்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு கேட்பாங்க, நிறைய இடங்களில் கேட்குறாங்க, ஒரு ஸ்கீமுக்கு கேட்பாங்க. அதனால் சர்டிஃபிகேட் யார் பேரில் அப்ளை பண்ண நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா பேரை வச்சு தான் அப்ளை பண்ணுவாங்க, இது முன்னாடி. பட் இப்போ அப்படி கிடையாதுங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு ஆர்டிக்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஒரு காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப ஸ்கூல், அதாவது எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்காக இருக்கட்டும்,
ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் யார் பேரில் அப்ளை பண்ணணும், யாருக்கு கேட்குறாங்க. இப்போ ஒரு சின்ன குழந்தை கேட்குறாங்கன்னா அந்த குழந்தைய பேரில் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுங்கள். கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிட்டு ஸோ இன்கம் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தா அப்பாவோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்து அவங்களுக்கு இன்கம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஸோ யாருக்கு கேட்குறாங்களோ அவங்க பேரை தான் நீங்கள் கேன் நம்பரில் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபாதர் நேமே வந்து பார்த்தா கேன் நம்பரை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே அப்ளை பண்ணுறாதீங்க. யாருக்கு தேவைப்படுதோ, இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நேமில் தான் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணணும். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா அவங்க பேரில் தான் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணணும். அதேமாரி இப்போ ஒரு ஸ்கீம் வாங்குறாங்க, யாருக்கு வாங்குறாங்களோ, இப்போ வந்து ஒரு பெண்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்னு அப்ளை பண்ணால் பெண்களுக்கு தான் கேன் நம்பரை க்ரியேட் பண்ணணும். அதனால் யாருக்கு வேணுமோ யார் வந்து பெனிஃபிட் ஆகலோ அவங்களுக்கு தான் அந்த கேன் நம்பரை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்கம் டீல் ஆட் பண்ண சொல்லி நீங்கள் ஃபாதரை வச்சு அவங்க தான் இன்கம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இந்த கொஷின் தான் கேட்குறாங்க. அதாவது யார் பேரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னோடனே ஸோ இப்போ நம்ம வந்து ஃபாதர் நேம் தான் அப்ளை பண்ணோம், நிறைய பேர் அப்ளை பண்ணிடுறீங்க ஏன்னா அவங்க தான் இன்கம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி பண்ணாதீங்க, யாருக்கு தேவையோ அவங்க பேரில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ உங்கள் குடும்பத்தில் மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, இதில் நீங்கள் யாரெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதாவது யாரெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா உங்களை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாதர் மதரை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். திருமணம் ஆகிடுச்சா அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ஆட் பண்ணிக்கோங்க. சன் டாட்டர் ஆட் பண்ணி ஆகணும். அதேமாரி அண்ணன் தம்பி ஆட் பண்ணி ஆகணும். அது உங்கள் ரேஷன் கார்டில் யார் இருக்காங்களோ அவங்கள ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரேஷன் கார்டில் அப்பா அம்மா இருப்பாங்க, ஸோ செல்ஃப் இருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் இருப்பாங்க, அவங்கள மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. தாத்தா பாட்டி பேரில் ஆட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. ஸோ இவங்கள மட்டும் ஆட் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ மொத்தமாக எத்தனை பேர் இருக்காங்க, 4 பேரா 5 பேரா 3 பேரா அந்த மாதிரி டோட்டல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேருன்னு கொடுத்துட்டு நேம் கேட்டிருக்காங்க. முதல்ல ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் தமிழில் வந்து கேட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷில் உங்களுடைய பெயரை டைப் பண்ணிங்க, அப்படி டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா தமிழில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா ட்ரான்ஸ்லேட் ஆகிடுங்க. ஒன்று நீங்கள் வந்து அதை கரெக்டாக தமிழில் எப்படி டங்கிலீஷில் இருக்குமோ அதேமாரி நீங்கள் டைப் பண்ணிட்டு டேப் அல்லது ஸ்பேஸ் பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா டோட்டலாக இந்த மாதிரி தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். தப்பாக ட்ரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு வெப்சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி தமிழில் வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ். ஸோ அப்பாவோட ஏஜ் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு கிளிக் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ரிலேஷன்ஷிப் டைப் உங்களுக்கு என்ன வேணும் அவங்க அப்படின்னா ஃபாதர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க, என்னமான ஒர்க் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்களா, இல்லை வந்து பார்த்தா ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டாக இருக்காங்களா, ப்ரைவேட் ஜாபாக, ப்ரொஃபஷனல் ஒர்க்காக, பப்ளிக்காக இல்லை ஸ்டூடெண்ட்டாக அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஒர்க், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க கவர்மெண்ட் அப்படின்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எந்தமான கவர்மெண்ட் ஜாப் இருக்காங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் சேலரி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த பே ஸ்லிப்பில் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க, நெட் சேலரி கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். பட் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க பே ஸ்லிப் கண்டிப்பாக அட்டாச் பண்ணியே ஆகணுங்க. அதேமாரி 3 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் போகுது அப்படின்னா அவங்களுடைய பேன் கார்டையும் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் ஜாப் இருக்குது அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தி ஸோ இதில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேம் அதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் அண்டு அலைடா, இல்லை சேலரியா, பிஸ்னஸாக, ரெண்டா, அதர்ஸாக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பற்றி தான் கேட்டிருப்பாங்க. அதனால் எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கொடுத்துட்டு ஸோ அக்ரிகல்ச்சர்னால் அக்ரிகல்ச்சர் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா சேலரினா சேலரி கொடுத்துக்கோங்க, பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ எதுவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மற்றபடி ப்ரைவேட் ஜாப்லாம் இருக்கவங்க அதர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி என்ன ஒர்க் பண்ணுறீங்க, அதாவது அதர்ஸில் போயிட்டு இன்கம் எவ்வளோ, மந்த்லி இன்கம் தான் என்டர் பண்ணுவீங்க. ஸோ மந்த்லி எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஆனுவல் இன்கம் இங்கேயே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். நெக்ஸ்ட்டு அதர்ஸில் போயிட்டு என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, ஃபார்மர் அப்படின்னா ஃபார்மர்னு கொடுங்க, இல்லை ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறேன், டிரைவராக இருக்கேன், இந்த மாதிரி எந்த ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் இங்கிலீஷில் என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து கேட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதர்ஸை கிளிக் பண்ணி ஸோ மந்த்லி எவ்வளோ இன்கம் வாங்குறீங்க, என்னமான சோர்ஸ், எப்படி உங்களுக்கு இன்கம் வருது, என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்னு இங்கிலீஷில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழில் வந்து என்டர் பண்ணுற மாரி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஸ்னஸை டிக் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா அக்ரிகல்ச்சரை நாளையில் கொடுத்துக்கோங்க. ரெண்டுனா அந்த மாதிரி எதனால் உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் வருது அப்படின்றது நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு மதரோட ஏஜ் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணி மதரோடைய பேரை தமிழில் கேட்டிருப்பாங்க. ஸோ தமிழ்லையும் என்ட்ரு பண்ணிவிட்டு மதரோட ஏஜ் கேட்டிருக்காங்க, ஏஜை ஃபில் பண்ணிட்டு அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு
ரிலேஷன்ஷிப் டைப் வந்து மதர் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ரொஃபஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஹவுஸ் ஹோல்ட் டிபெண்டாக இருக்காங்க அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணலாம். எந்த ஒர்க்கும் பண்ணல அப்படின்னா, இல்லை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க என்ன இன்கம், அதை நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அதேமாரி அவங்களுக்கும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்ணன் இருக்காங்க அப்படின்னா அவங்க அண்ணன் பெயர் என்ன, அதுக்கப்புறம் ஸோ என்ன தமிழில் அதேமாரி உங்கள் பிரதரோட பெயர் என்ன, அவங்க ஏஜ் கேட்டிருப்பாங்க, அவருக்கு என்ன ஏஜ், அதுக்கப்புறம் அவர் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு ரிலேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்டர் பிரதர், அண்ணன் அப்படின்னா எல்டர் பிரதர், இல்லை அக்கா இருக்காங்க அப்படின்னா எல்டர் சிஸ்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு ப்ரொஃபஷன் கேட்டிருக்காங்க, படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் டிபெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து அதாவது திருமணம் ஆகிட்டு அவங்க வேறு ரேஷன் அட்டையில் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லைங்க. அதேமாரி அதுக்கடுத்து உங்கள் பேரை நீங்கள் செல்ஃபில் ஆட் பண்ணணும். உங்கள் நேமை கொடுத்துட்டு தமிழில் உங்கள் நேமை வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ ஏஜ் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன ஏஜோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு செல்ஃபில் போயிட்டு ஸோ அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்னு கேட்டிருப்பாங்க, என்ன ஜெண்டர்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிலேஷன் டைப் வந்து பார்த்தா செல்ஃப்னு கொடுக்கணும். அதாவது கேன் நம்பர் யாரோடது இருக்கோ அவங்க செல்ஃப்னு தான் உங்கள் பேரை நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஆட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனில் நீங்கள் என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்டூடெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஆடு கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆட் பண்ணணும், மதர் ஆட் பண்ணணும், ஸோ அண்ணன் தங்கச்சி அக்கா யார் இருந்தாலும் மேலோட டீட்டெயில்ஸுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கீழே இருக்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் யாரை ஆட் பண்ணாலும் யாராச்சும் ஒருத்தர்தாச்சும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணுங்க. இப்போ நான் வந்து ஃபாதர்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஆட் பண்ணி ஆகணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறோம். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னமான டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் ஃபோட்டோ. ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 கேபிக்குள்ளே இருக்கணுங்க. எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேண்ட் ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட் நம்பர் 1 2 3 என்ட்ரு பண்ணலாம். இல்லை ஃபோட்டோனா ஃபோட்டோன்னு கூட வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 50 கேபிக்குள்ளே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் ஆகிடும். இதில் பக்கத்தில் அப்லோட்னு காமிக்கும். அந்த அப்லோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கான ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகுங்க. ரெண்டாவது என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா எனி அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. எனி அட்ரஸ் ப்ரூஃபில் உங்களுக்கான ஆதார் கார்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆடு கொடுத்து மற்றது எல்லாமே 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஆடு கொடுத்து எனி அட்ரஸ் ப்ரூஃபில் ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. மூணாவதாக ரேஷன் கார்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு ரேஷன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரேஷன் கார்டு ஆடு கொடுத்து ஸோ ரேஷன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து என்னமான டாக்குமெண்ட் கேட்பாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க பேஸ்லிப்கான ஆப்ஷன் காமிக்கும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல பேஸ்லிப்பை அப்லோட் பண்ணி ஆகணும். ஒருவேளை 3 லட்ச ரூபாய்க்கு மேலே உடைய ஆனுவல் இன்கம் போகுது அப்படின்னா அவங்க பேன் கார்டு அட்டாச் பண்ண சொல்லி கேட்கும். அதை அட்டாச் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபைனலாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகேண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா மேலே இருக்குது பாருங்கள். டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தா வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேர் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் சிக்னேச்சர் இதில் வந்து சிக்னேச்சரை கேட்கும். உங்கள் சிக்னேச்சரை போட்டு அதை நீங்கள் இதில் போயிட்டு அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டுமே தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லா டாக்குமெண்ட்டையுமே அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக் பேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் காமிக்கும். உங்கள் பெயர் என்ன, எந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 60 ரூபாய் நீங்கள் அமௌண்ட்டாக பேமெண்ட் பண்ணியானும். ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி மேக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற மெத்தட் வந்து போகும். இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங், யூபிஐலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே பேக் கொடுத்துறாதீங்க. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி உங்களுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா QR கோட் யூபிஐ கொடுத்து பேமெண்ட் பண்ணும்போது டேரெக்டாக அப்படியே வெளியே வந்துடுறீங்க. அப்படி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாதுங்க. அதனால் கடைசி வரைக்கும் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்து அது உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஒப்புகை சீட்டு வருங்க. இந்த ஒப்புகை சீட்டில் நம்பர் இருக்கும். ஸோ TN 420 அப்படின்ற நம்பர் ஸ்டார்ட் ஆகும். இந்த நம்பரை வச்சு உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளிகேஷன் யார்கிட்ட போகும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட VO கிட்ட போகும். அவங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி RIக்கு அனுப்புவாங்க. RI வந்து டெப்டி தாசாருக்கு அனுப்புவாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்களே டவுன்லோட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே SMS உங்களுக்கு வந்து நம்ம அப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்கம் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா ஸோ RI இருக்காங்க பாருங்க, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர். அவங்க தான் வந்து ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ இன்கம் அப்படின்னு டிசைட் பண்ணுறது அவங்க தான். அதனால் உங்களுக்கு
அதிகமாக வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆர்ஐ அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வேணுமோ அந்த அளவுக்கு அவங்க வந்து போட்டு கொடுப்பாங்க. மேபி ஒரு எமர்ஜென்சிக்காக தேவைப்படுது இல்லை எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி, ஏன்னா அவங்க தான் ஃபைனலாக எவ்வளோ நீங்கள் வந்து இன்கம் என்ட்ரு பண்ணீங்க அதே இன்கம்மை கண்டிப்பாக போட்டுற மாட்டாங்க. அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணலாம் அல்லது வெரிஃபிகேஷன் பண்ணாமல் யாராச்சும் கேட்டு கூட இன்கம் வந்து பண்ணலாம். ஸோ ஃபைனல் டிசிஷன் அவங்களது, அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இன்கம் அதிகமாக கம்மியாக வேணுன்றவங்க. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தா அப்ளை பண்ணி எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்துருங்க. ஸோ ஃபோட்டோ எல்லாமே டீல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே கீழே வந்துடும். யாருடைய இன்கம் கொடுத்தீங்களோ அவங்க மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருவாங்க. ஸோ அதிகபட்சமாக 1,20,000 வரைக்கும் எல்லாத்துக்குமே இப்போ எலிஜிபிள் இருக்குது. அதனால் அதுக்குள்ளே வாங்க பாருங்கள் எல்லா ஸ்கீமுக்குமே. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.